நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே. சின்னசாமி கிரிக்கெட் மைதானம் பக்கத்துல கூட்ட நெரிசல் காரணமா ஒரு குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகியிருக்கு. ஐபிஎல் தொடர்ல வெற்றி பெற்ற பெங்களூரு அணிக்கு சின்னசாமி மைதானத்துல பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி கிரிக்கெட் மைதானம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மைதானம் தான். இதன் பக்கத்துல கூட்ட நெரிசல் காரணமா ஒரு குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகி இருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. ஐபிஎல் தொடர்ல வெற்றி பெற்ற பெங்களூரு அணிக்கு சின்னசாமி மைதானத்துல பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. பெங்களூரு அணி வீரர்களை வரவேற்பதற்காக வழி நெடுகிலும் ரசிகர்கள் குவிந்து வராங்க. முன்னதாக கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து சின்னசாமி மைதானம் வரைக்கும் ஆர்சிபி அணிக்கு வெற்றி பேரணி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா பாதுகாப்பு காரணங்களால் அந்த பேரணி ரத்து செய்யப்பட்டது. இருந்தாலுமே ஆர்சிபி வீரர்களை பார்ப்பதற்காக சின்னசாமி மைதானத்தை சுற்றி ரசிகர்கள் குவிந்து வராங்க. இந்த நிலையில கூட்ட நெரிசல் காரணமா ஒரு குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இறந்தவர்களுடைய உடல்களும் படுகாயம் அடைந்தவர்களுடைய உடல்களும் பவுரிங் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கு. கர்நாடகா சட்டப்பேரவை வளாகத்துல கர்நாடக அரசின் சார்பாகவும் சின்னசாமி மைதானத்துல கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பாகவும் தான் இந்த பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த சூழல்ல இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமா மாலை 4:30 மணி முதல் கப்பன் பார்க் மற்றும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் விதான சௌதா ரயில் நிலையங்கள்ல ரயில் சேவை நிறுத்தப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் இல்லாம பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்த கர்நாடக அரசை பலரும் விமர்சனம் செஞ்சு வராங்க.